வணக்கம். வேர்ல்ட் இன்று செய்திகளுடன் நான் நிரோஷன். இஸ்ரேல் மீது கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஈரான் நடத்திய தாக்குதல்கள் தொடர்பாக உலக தலைவர்கள் இஸ்ரேல் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ள நிலையிலும் இஸ்ரேல் ஈரானிய பதிலடி கொடுக்க முயன்றால் மத்திய கிழக்கில் பதட்டம் மேலும் தீவிரமடையும் என்று கூறியுள்ள ஈரானிய அதிகாரிகள் அப்படி நடந்தால் இஸ்ரேலுக்கு முன்பை விட வலுவான பதிலடி கொடுக்கப்படும் என்று எச்சரித்தனர். ஈரானிய ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி கத்தார் அமீருடன் நடத்திய தொலைபேசி உரையாடலில் ஈரானின் நலன்களுக்கு எதிரான மிகச்சிறிய ராணுவ நடவடிக்கை அந்த தாக்குதலின் அனைத்து பங்குதாரர்களுக்கும் எதிராக கடுமையான விரிவான மற்றும் வலிமிகுந்த பதிலடியை நிச்சயமாக கொடுப்போம் என்று நாங்கள் உறுதியாக அறிவிக்கிறோம் என்று தெரிவித்தார். இஸ்ரேல் மீது ஏவப்பட்ட ஏவுகணைகள் மற்றும் ஆளற்ற விமானங்களின் சரமாரியான தாக்குதல் காசாவில் இஸ்ரேல் நடத்திய போருக்கும் ஏப்ரல் 1 சிரியாவில் உள்ள ஈரானிய தூதரக வளாகத்திற்கு எதிராக இஸ்ரேல் நடத்திய பயங்கரமான தாக்குதலுக்கும் பதிலடி என்று ஈரானிய ஜனாதிபதி கத்தார் அமீருக்கு கூறியதாகவும் அரசு நடத்தும் டஸ்னீம் செய்தி ஏஜென்சி தகவல் வெளியிட்டுள்ளது. ஈரானிய தலைவர்கள் தங்களை பொறுத்தவரை ஈரானிய தூதரகம் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடி கொடுத்ததுடன் அந்த பிரச்சினை முடிந்துவிட்டதாக அறிவித்ததாக தி வாஷிங்டன் போஸ்ட் தெரிவித்துள்ளது. அதே நேரத்தில் இஸ்ரேலிய அதிகாரிகள் அவர்களை பொறுத்தவரை மோதல் இன்னமும் முடிவுக்கு வரவில்லை என்று அறிவித்துள்ளனர். இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகளின் தலைமை தளபதி ஜெனரல் ஹெர்சி ஹெலேவி பல ஏவுகணைகள் மற்றும் ஆளற்ற விமானங்களை இஸ்ரேல் நோக்கி ஏவியதை நாம் சும்மா விட்டு விட முடியாது, அதற்கு உரிய பதிலடி கொடுக்கப்படும் என்று கூறினார். ஈரான் தனது நடவடிக்கைகளுக்கான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று மேலும் கூறிய அவர் அதுக்கேற்ப எங்கள் பதிலடியை தேர்ந்தெடுப்போம் என்றார். ஈரானின் ஆயுத படைகளின் செய்தி தொடர்பாளர் பிரிகேடியர் ஜெனரல் அபோல் பால் ஷெகார்ஜி ஈரானின் அதிகாரப்பூர்வ செய்தி நிறுவனமான IRNA-க்கு வெளியிட்ட கருத்துக்களில் இஸ்ரேல் இன்னமும் கடுமையான ஆக்கிரமிப்பு செயலை மேற்கொண்டால் ஈரானின் பதில் வலுவாக இருக்கும் என்று கூறினார். இஸ்ரேலிய மற்றும் ஈரானிய அதிகாரிகளின் எச்சரிக்கைகள் இப்படி மாறி மாறி வெளியாகின்றன. இஸ்ரேலுக்கு எதிரான ஈரானின் முதல் நேரடி ராணுவ தாக்குதல் இரு தரப்புக்கும் இடையே பல தசாப்தங்களாக நீடித்த நிழல் போரில் ஒரு புதிய சமன்பாட்டை உருவாக்கியுள்ளது. இருதரப்பும் நடத்திய தாக்குதல்கள் சாதாரணமான மோதல் என்பதை கடந்து போராக மாறியுள்ளது. இரு தரப்புக்கும் இடையே போர் தொடரும் என்ற நிலையில் அது எப்போது நடக்கும் என்பதுதான் தெளிவற்ற நிலையில் உள்ளது. ஈரானை குறிவைக்கும் புதிய பொருளாதார தடைகள் மற்றும் இஸ்லாமிய புரட்சிகர படை மற்றும் ஈரானின் பாதுகாப்பு அமைச்சகத்தை ஆதரிக்கும் நிறுவனங்களுக்கு எதிரான பொருளாதார தடைகள் வரும் நாட்களில் விதிக்கப்படும் என்று அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜேக் சுலைவன் வெளியிட்ட ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். இஸ்ரேலுக்கு எதிரான ஈரானின் முன்னோடி இல்லாத ஆளற்ற விமான மற்றும் ஏவுகணை தாக்குதல்களை தொடர்ந்து அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் G7 நாடுகளின் தலைவர்கள் உட்பட நமது நட்பு நாடுகள் மற்றும் அமெரிக்க காங்கிரஸில் உள்ள இரு கட்சி தலைவர்களோடும் ஈரான் மீது விதிக்கப்படவுள்ள புதிய தடைகள் பற்றிய ஒரு விரிவான ஒருங்கிணைப்பில் ஈடுபட்டு வருகிறார் என்றும் சுலைவன் கூறினார். சுலைவனின் அறிக்கைப்படி அமெரிக்க நட்பு நாடுகள் மற்றும் பங்காளிகளில் விரைவில் தங்கள் சொந்த தடைகளை அறிவிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஈரானின் ஏவுகணை மற்றும் ஆளற்ற விமானங்களின் செயல்திறனை மேலும் சிதைக்க மத்திய கிழக்கு முழுவதும் வான் பாதுகாப்பு மற்றும் முன்கூட்டிய எச்சரிக்கை அமைப்புகளின் வெற்றிகரமான ஒருங்கிணைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் விரிவுபடுத்தப்படவும் திட்டமிடப்பட்டுள்ளது. அந்த முயற்சியில் வெள்ளை மாளிகை மற்றும் பென்டகன் அமெரிக்க மத்திய கட்டளை தளம் மூலம் தொடர்ந்து செயல்பட்டு வருவதாக சுலைவன் கூறினார். புதிய பொருளாதார தடைகள் மற்றும் பிற நடவடிக்கைகள் ஈரானின் ராணுவ திறன் மற்றும் செயல்திறனை கட்டுப்படுத்துவதற்கும் குறைப்பதற்கும் ஒரு நிலையான அழுத்தத்தை கொடுக்கும் என்றும் சுலைவன் கூறினார். கடந்த 3 ஆண்டுகளில் ஏவுகணை மற்றும் ஆளற்ற விமானம் தொடர்பான தடைகளுக்கு கூடுதலாக ஹமாஸ், ஹெஸ்போல்லா, ஹவுதிகள் மற்றும் ஹட்டாய்ப் ஹெஸ்போல்லா உட்பட ஈரானிய ஆதரவு இயக்கங்களுடன் தொடர்புடைய 600 தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்களுக்கு அமெரிக்கா தடை விதித்துள்ளது என்றார் சுலைவன். மேலும் பல தடைகள் வரும் நாட்களில் அமெரிக்கா மற்றும் நட்பு நாடுகளால் அறிவிக்கப்படும் என்றும் தெரிவித்தார் அவர்.